நீயே ஓட்டு. ஏய் ஓ நீ வரியா? நீ இடுப்ப பிடிச்சிக்கலாம், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பேசிக்கலி வெரி டீசன்ட் கை யூ நோ. டேய் டேய் நில்றா. எவன்டா அவன்? நான் தான்டா கொப்பேன். இப்போ தானடா உன்னை பேங்க் போச்சு, இங்கே எங்கடா வந்த? அது வந்து ரேவதி தான் வர சொல்லிச்சு. கூப்பிட்டியா? ஆமா மாமா, நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? ஒன்றும் இல்லை, நேற்று கணக்கு முடிக்கல. அம்மாமா உன் மாட்டில் பணத்தை கிட்ட இவன்ட்ட கொடுத்து விடாத, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். டேய் முதல்ல உள்ள என்னன்னு போய் கேட்டு வேமா பேங்க் போடா. எல்லாம் தெரியும் போயா. நீ வாமா நம்ம போலாம். பொம்பளை பிள்ளை முன்னாடி மரியாதை பேசிட்டு போறேன். இவனெல்லாம் பிள்ளைன்னு வெத்தம் பாரு. உனக்கு வாயில வரதெல்லாம் போய். ஏய் நில்லு, எங்க போற? பாத்ரூம் போறேன். அது பாத்ரூம் இல்ல, பீரோ. ஆமால பீரோ. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சு ரேவதி? பாவன்னு உன்னை வண்டியில ஏத்துனா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி நின்னுக்கிட்டு ஊங்குறாங்க. அது நம்மள பார்த்து இல்ல ரேவதி. அவங்க யாரு பார்த்து சொன்னாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் கேக்குற. நீ என்னடானா பைக்ல வரும்போது என் இடுப்பு பிடிக்கிற? அது நம்ம ரோட்ல மேடு பள்ளமா இருந்துச்சுல, ஒரு பேலன்ஸுக்கு. அதுக்காக என் இடுப்பு பிடிப்பியா? ஒரு கிரிப்புக்காக தான் ரேவதி. உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டேன். கொடுக்கலையே. சரி அதை விடு. உங்க அப்பா உன்ன பேங்குக்கு போக சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு என் கூட வந்த? போ ரேவதி, நீ எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுற? சந்தேகமே இல்ல, கன்ஃபார்ம்டா தெரியுது நீ பண்றதெல்லாம் சரியில்லைன்னு. நம்ம குடுத்த காசை கேட்டா எவ்வளவு திமிர் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போவான். இங்க பாரு, நம்ம பார்க்காத போலீஸா கேஸா? ஏய் வெளிய விடாம அவனை அங்கேயே பிடிச்சு வைங்கடா. வந்து வச்சிரடா அவனை. வெயிடா போன யாருகிட்ட? ரேவதி கார் சாவி எங்கடா? ரேவதி சாவி எங்கடா? ஏய் நீ எங்கடா? இங்க பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வாங்கிட்டியா? நிறைய வாங்கிட்டேன். சரி சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறேன். வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்குறாங்களாமா? சரி நான் கிளம்புறேன். சரி சித்தப்பா. என்னடா ஒரே கலவரமா இருக்கா? காருக்கெல்லாம் போகாதுங்கிறாங்க. கார் தானே போகாது, பைக்ல போயிட்டு வந்துடுறேன். சரி கிளம்பு சீக்கிரமா போ. பாத்து போடா, பிள்ளைய பத்திரமா கூட்டி வா. தனியா அனுப்பாதீங்கன்னு சொன்னா கேட்கறாங்க. இல்ல தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க வேகமா? டவுனுக்கு போறேன். டவுனுக்கு எப்படி போக முடியும்? போக முடியாம தான் நானே திரும்பி வர்றேன். என்ன விஷயமா போறீங்க? பாப்பா டிவி ஆபீஸ்ல மாட்டிச்சு, போய் கூட்டி வரணும். அட நீங்க வேற, கண்ணு அங்கதான் போயிருக்கான், அவன்கிட்ட சொன்னா கூட்டி வந்துருவான். போடியா. ஒரே தீப்பிடிச்சு எரியுது, நீ ஜல்லி வாங்கி தலையில கொண்டு போற. நல்லபடியா வீடு போய் சரியா? என் சிரமம் உனக்கு புரியுது, எங்க அப்பனுக்கு புரியாதே. உன்கிட்ட சொன்ன ஒரு வேலை உருப்படியா நடக்கான்னு சொல்லி திட்டுவார். நீ வேற பத்தியா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள எங்க அப்பாட்ட இருந்து போனு. பா செங்கல் ஜல்லில இன்னைக்கு வராதுப்பா, இங்க ஒரே கலவரமா இருக்கு. நீ சும்மா போனை போட்டு டார்ச்சர் பண்ணாத. டேய் முட்டா பையன். கரெக்ட் தான், சொல்லு. சொல்றத கேளு. நம்ம ஏத்த விட்டு ரேவதி அங்க டிவி ஆபீஸ் வந்திருக்காங்கடா. டவுன் பூரா கலவரமா இருக்குல, நீ போய் பத்திரமா கூட்டியாந்துரு. டேய் ஏண்டா போன் பேசினா ஊன்னு எதையாவது சொல்ல. ரேவதியை பார்த்தோன்னே போன் பண்ணு. கேக்குதா? இல்ல புரியலடா.